தேர்தல் தலைமை ஆணையர் மற்ற ஆணையர்கள் 2 பேர் 3 பேரையுமே நியமிக்கிறது பாரத பிரதமர், பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர், அடுத்து உச்சநீதிமன்ற நீதியரசர். இப்போ 2023ஆம் ஆண்டு பாராளுமன்றத்தில் ஒரு திருத்த சட்டம் கொண்டு வந்து அநேகமாக டிசம்பர் 21 நினைக்கிறேன், தேர்தல் தலைமை ஆணையர் மற்ற ஆணையர்களை நியமிப்பது பாரத பிரதமரும், அவர் அமைச்சர்கள் இருக்க ஒரு அமைச்சரும், எதிர்க்கட்சி தலைவரும் 3 பேரும் சேர்ந்து நம்ம தலைமை தேர்தல் ஆணையரை நியமிச்சுட்டு இருக்காங்க. அப்படியானால் என்ன அர்த்தம்? பாரதிய ஜனதாவினுடைய தேர்தல் ஆணையராட்டு செயல்படுத்தாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் ஆணையராட்டு அதை செயல்படுறதுனால தான் என்ன சொல்கிறாங்க, தேர்தல் ஆணையம் போய் உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் யாருக்கும் வாக்காளர் யாருங்கிறத சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைன்னாங்க. அதனால் இப்போ பாரத பிரதமரே இப்படி ஒழுங்கீனமாக தவறுதலாட்டு தேர்தல் நடத்தி பொறுப்பில் இருப்பதை பாரத பிரதமர் ரிசைன் பண்ணிடலாம். அவர் கண்டிப்பாக ராஜினாமா பண்ணிட்டு தேர்தலை சந்தித்து நியாயமான தேர்தல், இதுக்கு முன்னால் உச்சநீதிமன்ற நீதியரசரும் அதே போல் பாரத பிரதமரோ அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய செலெக்ஷன் கமிட்டியில் உட்கார்ந்து யாரை தேர்ந்தெடுக்காங்களோ அவங்கள வச்சு ஃப்ரீ அண்ட் ஃபேர் தேர்தல் நடத்தி அதுக்கப்புறம் தான் அவங்க என்னமோ பாரத பிரதமராட்டு வந்தால் தான் மக்கள் ஏற்றுக்கிடுவாங்க. 5 மணி வரை இதுக்கு முன்னால் உள்ள தேர்தல்லாம் எவ்வளோ வாக்கு பதிவாச்சுன்னு அதை அப்படியே புள்ளி விவரம் தந்துடுவாங்க. இப்போது 5 மணி வரைக்கும் ஒரு புள்ளி விவரத்தை தந்துட்டு அதுக்கப்புறம் 5% 10% வாக்குகள் அதிகமாக இவங்க எந்தெந்த வாக்குச்சாவடியில் எவ்வளவு ஃபீடு பண்ணாங்களோ அதை சேர்த்து தான் என்ன செய்கிறாங்க, ஒரு 2 நாள் கழித்து தான் பிற ஒரு இதை சொல்கிறாங்க. இதிலிருந்தே எல்லாமே தெரியுது. இந்தியாவுடைய பெருமை ஜனநாயக நாடு, அது ஃப்ரீ அண்ட் ஃபேர் தேர்தல் நடத்தி பிரதமர் முதல் உள்ளாட்சி வரைக்கும் அந்த ஃப்ரீ அண்ட் ஃபேர் தேர்தல் நடத்துகிறதுனால தான் உலக அளவில் இந்தியாவுக்கு பெருமையே அந்த ஒன்று தான். வேணா இப்போ ஒன்றை செய்யலாம். பாரத பிரதமருடைய கொள்கை என்ன கொள்கை? 1 நேஷன் 1 எலெக்ஷன். அதே மாதிரி எல்லாம் கலைச்சிட்டு ஒரே தேர்தலாட்டு இந்தியா முழுதும் கொண்டு வரக்கூடிய சரியான நேரம் இது. அவங்க நாங்கள் தவறு பண்ணி தான் ஆட்சிக்கு வந்தோங்கிறத ஒத்துக்கிட்டு வெளியே அனுப்பணும். இல்லைன்னா உச்சநீதிமன்றத்தில் நல்ல தீர்ப்பு வரும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.